நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா ஒரு 44 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது 45வது வீடியோ. பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எதுக்கு பார்க்கணும்னா, நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து கொஸ்டின் எப்படி கேட்காங்கன்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாக்கள் கிடைக்கும். சரிங்களா? 2025லேருந்து 2022 வரைக்கும் கொஸ்டின் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. பாருங்க, இது ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தரோம். 100 கொஸ்டின் 150 மதிப்பெண்கள். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஒரு சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப. இது எப்படின்னா வேர்டு மாறி மாறி கிடக்கு. எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுல சரியான பதில். அது ஒரு சொல்லையோ கருத்தோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. இதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அருமை. இது பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டா வரும் பார்த்தீங்கன்னா, அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. இதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடைன்னு கேட்டா உற்றது உரைத்தல் விடை. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அது கூறும் விடைன்னு கேட்டீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை கண்டுபிடி. இதுல பார்த்தீங்கன்னா மறைவிடைன்னு கேட்டா மறுத்து கூறும் விடை. மறைவிடைனா மறுத்து கூறும் விடை கரெக்ட். ஊறுவது கூறல் விடை. வினாவுக்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறும் விடா ஊறுவது கூறல் விடை. சுட்டு விடைன்னு கேட்டீங்கன்னா உடன்பட்டு கூறும் விடை கிடையாது. இது தவறு. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் பொருந்தல. ஏவல் விடை பார்த்தீங்கன்னா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை கேட்டால் ஏவல் விடை கரெக்ட். உடன்பட்டு விடைன்னு கேட்டீங்க, அதாவது சுட்டு விடைன்னு கேட்டால் அது அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறது தான் சுட்டு விடை. இதில் வந்து பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கேற்ற வினா பார்த்தீங்கன்னா பானையின் எப்போது நமக்கு பயன்படுகிறதுன்னு வரும். சரிங்களா? இங்கே நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிபோக்குன்னு கேட்டது இவகை என்ன விடைன்னு கேட்டீங்கன்னா, இவ்வகை வினா கேட்டீங்கன்னா என்ன வினான்னு கேட்டீங்கன்னா அரியா வினா. 7வது கொஸ்டின் பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது என்ன வாக்கியம் கேட்டீங்கன்னா செயப்பாட்டு வினைத்தொடர். இது என்ன பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா? அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. இதுல வந்து செயப்பாட்டு வினையை கண்டறிய. இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 4 ஆப்ஷன்ல என்ன செயப்பாட்டு வினை எதுவும் கண்டறினா சட்டி உடைந்து போச்சு. இதான் வந்து செயப்பாட்டு வினை. அப்துல் நேற்று வந்தான், பாட்டு பாடுகிறாள், கவிதா உரை படித்தாள். இதெல்லாம் வந்து செயப்பாட்டு வினைக்கு வராது. உயிரும் உடம்பும் போல ஓமை கூறும் பொருள் தெரியுங்க. உயிரும் உடம்புங்கிற ஒற்றுமை. சரிங்களா? உயிரும் உடம்புனா ஒற்றுமை. 10வது கொஸ்டின் பாருங்க, உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கண்ணை இமை காப்பது போல. கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு. பாருங்க, 11வது கொஸ்டின், தவறான கலை சொல்லு கண்டறிய. இதுல பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங் கேட்டா சட்டமன்ற உறுப்பினர், பங்க்செக்ஷன் கேட்டா விழிப்புணர்வு வராது, ஈக்குவல்சேஷன் கேட்டா குதிரையேற்றம். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 சி வந்து தவறான பதில். பாருங்க, கலை சொல்லுங்க. சேட்டலைட்னா என்னது? செயற்கைக்கோள். விடை வகைகள் பாருங்க, தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவுக்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது கேட்டால் வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லி கண்டறிய. சர்வர் இது வந்து சரியான இணை கேட்டிருக்காங்க. இதுல வந்து கர்சர் அல்லது ஏவி அல்லது சுட்டு இதான் வந்து கரெக்டா பொருந்திருக்கு. மத்தெல்லாம் தவறா இருக்கு. சரிங்களா? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர்னு கேட்டா தமிழ் அர்த்தம் வந்து கணினி. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுச்சேரிக்கு வந்து புதுவைன்னு வரும். சரிங்களா? புதுச்சேரிக்கு வந்து மறுபெயருன்னு கேட்டா புதுவைன்னு வரும். நாகப்பட்டினத்துக்கு வந்து மறு பேருன்னு கேட்டா நாகைன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நிறுத்தக்குறிகளை அறிக. எது சரியான பார்த்தீங்கன்னா இதுல வந்து 18வது கொஸ்டின் பாருங்க, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரக்கம் முதலிய உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களுக்கு வியப்புக்குறி இடுதல் வேண்டும். இதான் வந்து கரெக்டா புரிஞ்சிருக்கு. சரிங்களா? 19ஆம் கொஸ்டின் பாருங்க, இதுவும் சரியான நிறுத்த குறியிட்ட சொற்களை தேர்ந்தெடுத்து இருக்கு. இது வந்து ஆப்ஷன் சி தான் இதுல சரியான பதில். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இது பாருங்க, பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதுதான் கரெக்டா இருக்கு. எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்துக்க. எழுத்து வழக்கு தொடர் பார்த்தீங்கன்னா என் கதை பெரியது. இது வந்து எழுத்து வழக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா 21ஆம் கொஸ்டின் பாருங்க, சொல்டேன்
என்பது எழுத்து வழக்கு என்ன பண்ணா சொல்கின்றேன். அதாவது அது எழுத்து வழக்கு வந்து சொல்கிறேன்னு வரும். இது வந்து சொல்லிட்டேன்ங்கிறது ஒரு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு சொல்கின்றேன்னு வரும். சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்க புளியங்கன்று. சரிங்களா? புளியங்கன்று. இதுதான் கரெக்டா இருக்கு. அடுத்து மனித நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள 2 சொற்களை கண்டறிய. மனித நேயம்னா மனிதம் நேயம். இதை வந்து 2 சொல் இருக்கு. அடுத்து இவற்றுள் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுடர் ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, சுடர்கொடி பாடினாள். இது பாடினாள்ங்கிறது இறந்த காலம். சரிங்களா? இது பாருங்க பி பாருங்க, சுடர்கொடி பாடுகிறாள். பாடுகிறாள் தான் நிகழ்காலம். இதான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் பி தான் இதுல சரியான பதில். மல்லிகை பந்தலில் கீழே தங்கினான். தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கின்றா? தங்கினான்ங்கிறது இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்சிட்டு, அப்ப இறந்த காலத்தை குறிக்குது. நண்பர்களே, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 44 வீடியோ போட்டிருக்கேன். இது 45வது வீடியோ. பார்க்காம பாத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், டெட் கொஸ்டின், ஈஓ கொஸ்டின் எல்லாம் கரெக்ட். பாத்துக்கங்க. 2025ல இருந்து 2022 முடிய 22 முடிய இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் போடுறது உங்களுக்கு வந்து வரக்கூடிய குரூப் 2 நாலேஜ் தான், குரூப் 4 நாலேஜ் தான் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? பாருங்க, மல்லிகை பந்தல் கீழே தங்கினான். இதுல வந்து தங்கினான்ங்கிறது இறந்த காலம். 26வது கொஸ்டின் பாருங்க, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்துக. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இதான் வந்து சரியான வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துக. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஒரு சொல்லால் தொடரில் 2 இடங்களை நிரப்புக. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்ங்கிற ஒரு வேர்டு, அதுல வந்து எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்க வா, கரெக்டா பொருந்தது. கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. இது வந்து கால்ங்கிற வேர்டு சரியா பொருந்தது. இதுல பாத்தீங்கன்னா கீழே கொடுக்குற ஆப்ஷன் வந்து கரெக்டா அந்த பிராக்கெட்ல ஃபில்அப் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு கரெக்டா வேர்டு பொருந்ததோ அதை கரெக்டா அடிச்சிடலாம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள் தொடரில் பொருள் இருந்து பொறுத்துக. இதுல பாத்தீங்கன்னா பாலை பாடினான். பாலை பாடினான் பாத்தீங்கன்னா பாலை திணை பாடினான். ஒண்ணுக்கு வந்து பாலை திணை பாடினான். பாலை இப்பொழுது பாலை பாடினான். இது பாத்தீங்கன்னா பாலினை பாடினான். தேரை பார்த்தான். தேரை பார்த்தான்ங்கிறது இங்க தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் வரும். தேரை பார்த்தான்னு கிட்ட தேரை தள்ளுவாங்கல்ல கோயில் மார்ல, அந்த வந்து தேரினை பார்த்தான் வருது. சரிங்களா? பின்வரும் தொடரில் 4 வகை சொற்கள் உரிச்சொல்லை தேர்ந்தெடுக. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது உரிச்சொல்னா, இது சால, தவ, நனி, மா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உரிச்சொல். இதுல வந்து மாநகரம், மாதான் மாநகரம், இதுல மா வருது. இதான் உரிச்சொல். சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதுல பாத்தீங்கன்னா முளை, சிங்கம் முளைன்னு கேட்டீங்கன்னா குகை. சரிங்களா? சிங்கம் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியா, முளையில் வாழும். இரு பொருள் தருக. துய்ப்பதுன்னா கற்பது அல்லது தருவது. இரு பொருள் தருக. நூல் வந்து ஆடை நெய்வது நூல் தான். அதே மாதிரி மூதுரை அறநூல் இதுவும் நூல் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களின் பொருத்தக்கூடிய தொடரை கண்டறிய. பட்டு பாட்டு. சரிங்களா? பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். இதான் வந்து கரெக்டா பொருந்திருக்கு. பட்டுங்கிற வார்த்தைக்கு பட்டு பாட்டுக்கு தான் கரெக்டா பொருந்திருக்கு. அது குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு தருக. சிறு சீரு, அதாவது சிறு வந்து சிறுமை, சீருன்னா பாய்தல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களை கூறுவது மங்களம் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா பொற்கொள்ளர் பொன்னை பறி என்பது உரைப்பது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டும் தப்புங்காங்க. அதாவது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை வந்து தகுதியுடைய சொற்களை கூறுவது மங்களம்ங்கிறது இதுவும் தப்பு தான். பொற்கொள்ளம் பொன்னை பறிங்கிறது உரைப்பது ரெண்டுமே தப்பு தான். சரிங்களா? கூற்ற பாருங்க, 37ஆம் கொஸ்டின். வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவிலிருந்து பாலகங்கா திலகரும், தென்னாட்டிலிருந்து முத்துராமலிங்க தேவரும் ஆவார். இதுல பாத்தீங்கன்னா இது கரெக்டான இதுதான் கூற்று. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் இச்சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து தப்பு. சரிங்களா? இது ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக எதிராக. இதுல வந்து கூற்று சரி, காரணம் தவறு. கலைச்சொல் அறிய. படி. சரிங்களா? பாடிங்கிறது நெற்பயிர். இது பாருங்க, பொயட்னா கவிஞர். அடி வகைகளில் தவறான இணை எது? இதுல வந்து 40வது கொஸ்டின் அடி வகைகளில் தவறான கேட்டேன். இதுல வந்து
கேழ்வரகுக்கு தாள் கரெக்டு, வாழை தண்டு, புதர் வந்து தூறு, குத்துச்செடிக்கு வந்து கோல் வராது. சரிங்களா? இது தப்பு. ஆப்ஷன் டி தப்பு. பூக்கையை குவித்து பூவே பூரியோடு காக்க என்று வேண்டியது. கர்ணன் வந்து எலிசபெத்துக்காக வேண்டினான். சரி, கர்ணன் வந்து அவங்க அம்மா எலிசபெத்துக்காக இப்படி வேண்டியிருப்பான். சொல்லும் பொருளும் சரியாக எழுதுக. இது வந்து பாசவர் கேட்டா வெற்றிலை விற்பவர். மதான் கரெக்டா இருக்கு. மத்தெல்லாம் தப்பு. சரிங்களா? பார்த்துக்கங்க. தொகையில் வகை எது? சரிங்களா? இது பெரிய மீசை சிரித்தார். பெரிய மீசைங்கிறது ஒரு அன்மொழி தொகை. அருந்துணை என்பதை எவ்வாறு என்பதை பிரித்தால்னா அருமை பிளஸ் துணை. அருந்துணை என்பதை பிரித்து அப்படின்னா அருமை பிளஸ் துணை. அடுத்து பாருங்க, சரியான அகர வரிசையில் எழுதுக. இதுல பார்த்தீங்கன்னா அகர வரிசை உளவு, ஏர், மண், மாடு தான் சரியான பொருந்திருக்கு. அடுத்து வீரனை புகழ்ந்து பாடுவது என்ன எத்தனை திணை கேட்டால் பாடான் திணை. அதாவது பாடப்படும் பாடான் திணை பார்த்தீங்கன்னா ஒரு வீரனை புகழ்ந்து பாடுவது தான் பாடான் திணை. சரியான கூட்டு பெயரை தெரிஞ்சுட. வேலமரம். வேலமரத்து எப்படின்னா வேளங்காடு. வேலமரத்துக்கு எப்படின்னா வேளங்காடுன்னு வரும். 48ஆம் கொஸ்டின் பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறகுன. கரெக்ட் தான். உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக தான் கொண்டு பிறக்கிறது. இந்த வேர்டு கரெக்டா பொருந்திருக்கு. சரிங்களா? 49ஆம் கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றில் முறையான தொடரை தேர்ந்தெடுத்துக. சீதா இதில் சரியான பதில். அதாவது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. மற்ற வேடெல்லாம் மாறி மாறி கிடக்கு. சரிங்களா? அந்த சி பதில் வந்து கரெக்டா இருக்கு. 50வது கொஸ்டின் பாருங்க, பிழையை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் வந்து சிலம்பு விற்க போனான். இதுல என்ன பார்த்தீங்கன்னா இதுல வந்து போனால்னு கிடக்கு. சரிங்களா? ஒரு ஆண்பால் வந்து இதுல வந்து ஒரு ஆண்பால், கோவலன்கிறது ஒரு ஆண்பால், போனால்ங்கிறது பெண்பால். இது வந்து தவறுதலா கிடக்கு. இதுல பிழை ஏற்றிருந்த கோவலன் சிலம்பு விற்க போனான். இதுதான் கரெக்டான பதில். சரிங்களா? நண்பர்களே, இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் போட்டு விட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் மிச்ச பார்ட் 50 கொஸ்டின் போட்டு விட்றேன். எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. சரிங்களா? நன்றி.